ஒரு அண்ணன் சும்மா கழுத்தில் செயின் ஒரு 5 பவுன் 7 பவுன் சேரும். அந்த அளவுக்கு கையில் எல்லாத்துலேயுமே வெறும் மோதிரந்தேன். பார்த்தா அண்ணன் தங்கக்கடை விளம்பரத்தில் நிற்கிற மாதிரியே நின்னார். நம்ம ஃப்ரெண்டு பார்த்துட்டு பெருமூச்சு விட்டு, அண்ணன் மாதிரி இருக்குண்டா பாரு, தங்கத்தை செயின் மோதிரம் சொல்லி ஜெகஜோதியாக இருக்கார் அப்படின்னா. ஒரு கொஞ்ச நாள் கழித்து அன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. நாங்கள் போனோம், ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம். அங்கே போய் பார்த்தா அன்னைக்கு சக்கரை மிஞ்சி போய் ஒரு கால் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்களாம்மா. பாவம் அண்ணன் கால் எடுத்து படுத்துட்டு இருந்தார். பார்த்துட்டு நானும் என் ஃப்ரெண்டு பார்த்துட்டு வெளியில் வந்தோம். அப்போ தான் கேட்டேன் என் ஃப்ரெண்டா, தம்பி நீ தான் கேட்டே இல்லை வாழ்ந்தா அண்ணன் மாதிரி வாழணும்னு சொல்லி, இப்போ அண்ணனு பேர் கால் எடுத்துட்டாங்க, படுத்துட்ருக்காரு, உனக்கு சந்தோஷமாக இருந்தால் சொல்லு, அதே மாதிரி வாழ்கிறதுக்கு கடவுள்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா. டேய் கம்மனு வாடா நீ யார அப்படின்னா. அதாங்க விஷயமே. ஜெகஜோதியாக இருந்தாங்கன்னா அவங்கள மாதிரி வாழணும்னு நினைக்கிறோம். கஷ்டப்பட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு தேவையான்னு நினைக்கிறோம். யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கப்பட்டதோ அவங்கவுங்களுக்கு அதுதான் கிடைக்கும். அதனால் நம்ம கழுத்து நிறைய செயின் போட்டிருந்தாலும் சரி, கை நிறையா மோதிரம் போட்டிருந்தாலும் சரி, நம்மளுக்கு கிடைக்கணும்னா தான் கிடைக்கும். அவங்க வாழ்க்கை நாம் வாழ முடியாது. அவருக்கு கால் போன மாதிரி நாமளும் போகிறதுக்கு விருப்பப்படுவோமா? படமாட்டோம். இதுதான் நிதர்சனமான உண்மை. அதனால் நம்ம வாழ்க்கையை நாம் வாழலாம். பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.